அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நூல் 2014ஆம் ஆண்டு வெளியான த சென்ஸ் ஆஃப் ஸ்டைல் அப்படிங்கிற நூல். இந்த நூலை எழுதினது ஸ்டீஃபன் பிங்கர் அப்படிங்கிற ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர். இவர் உளவியல் துறை பேராசிரியர், அந்த துறையில் ஆராய்ச்சியாளராகவும் இருக்கார். அதுலேயும் குறிப்பாக இவர் ஒரு சைக்கோ லிங்குவிஸ்ட், அதாவது மொழியானது எப்படி மனித உளவியலை பாதிக்கிறது, மனித உளவியல் எப்படி மொழியை உள்வாங்குகிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சிறப்பாக ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒருத்தர். அது தொடர்பாக ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் இவர் செஞ்சுருக்காரு. இவரோட இந்த நூலை படிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறனாலும் பரவாயில்ல, இவர் மொழி தொடர்பாக பேசின காணொலிகள் நிறைய இணையத்தில் கிடைக்குது, தேடி கேட்டு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு மொழி பிடிக்கும், மொழி தொடர்பான செய்திகளை அறிஞ்சுக்கிறதுக்கு பிடிக்கும், மனித மொழியை எப்படி உள்வாங்கிக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க பிடிக்கும்னா இவரோட நூல்களையும் இவரோட காணொலிகளையும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள், கேட்டு பாருங்கள். இந்த நூல் எதை பற்றின நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளவியல் பார்வையிலேருந்து எப்படி எழுதணும், அதாவது வாசகர்களோட உளவியலை எப்படி புரிஞ்சுக்கிட்டு எழுதணும், அவங்களுக்கு வாசிக்கிறதுக்கு எளிமையாக பொருளை தெளிவாக கடத்துகிற மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லித்தர நூல். இந்த நூலோட சப்டைட்டில் உபதலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கிங் பர்சன்ஸ் கைட் டு ரைட்டிங், அதாவது யோசிக்கிறவங்களுக்கான எழுதுவது எப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நூல். யோசிக்காம கண்டதை எழுதுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நூல் தேவையில்லை, அவங்க என்னமோ எழுதி போகிறாங்க கண்டது, ஆனால் நம்ம யோசிச்சு தான் எழுத போகிறோம். அந்த மாதிரி ஆட்களுக்காக தான் இவர் உளவியல் பார்வையிலிருந்து இந்த நூலை எழுதியிருக்காரு. இந்த நூலில் இவர் எழுதுறதுக்காக கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் எல்லாமுமே அறிவியல் ஆராய்ச்சியின் அடிப்படையில் அவர் கொடுக்குறாரு. இது எதுவுமே சும்மா அவரோட அனுபவத்திலேருந்து அவர் எடுத்து கொடுக்கல, அறிவியல் அடிப்படையில் தான் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் நிறைய எழுத்தாளர்களோட நூல்கள்லேருந்து மேற்கோள்கள் காட்டியிருக்காரு. அந்த எழுத்தாளர்கள் எல்லாமே கூட ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற, எனக்கு பிடித்த எழுத்தாளர்கள் ரிச்சர்ட் டாக்கின்ஸ், இசபெல் வில்கர்சன், அந்த மாதிரியான எழுத்தாளர்களை இவர் மேற்கோள் காட்டியிருக்காரு. எனக்கு அது படிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடடடா, ஏன்னா அவங்கள மாதிரி எழுதணும், அவங்க எழுதுறத படிக்கணும் அப்படின்லாம் ஆசைப்படுற எனக்கு அவங்க எழுத்து ஏன் அவ்வளவு பேரை போய் சேர்ந்துருக்கு, அவ்வளவு பெரிய தாக்கத்தை கொண்டு வந்திருக்கு, அவ்வளவு தெளிவாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒருத்தர் அறிவியல் அடிப்படையில் விளக்கி எழுதியிருக்காரு அப்படிங்கும்போது அந்த நூலை படிக்கிறதுக்கு உண்மையிலே என்ன சொல்கிறது, எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்பா இப்படி ஒரு நூல் நமக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதே அப்படின்னு நினச்சி ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு. இந்த நூல் அவர் ஆங்கில மொழியில் எப்படி புனைவெளி நூல்கள், நான் ஃபிக்ஷன் நூல்கள் எழுதுறது அப்படிங்கிறத பொறுத்து தான் எழுதியிருக்காரு. ஆனாலுமே இந்த நூலில் அவர் சொல்லியிருக்கிற கருத்துக்கள் தமிழ் மொழிக்கும் நிறைய இடத்துல பொருந்தி வரும். ஏன்னா மொழி சார்ந்த உளவியல் அப்படிங்கிறது தமிழுக்கும் பொருந்தி வர்றதுனால தமிழ் மொழிக்கும் பொருந்தி வரும். அது மட்டும் கிடையாது, கதைகளுக்கும் மற்ற புனைவு நூல்களுக்குமே கூட இவர் சொல்கிற பல கருத்துக்கள் பொருந்தி வரும். அதனால் நீங்கள் நல்ல எழுத்தாளர் ஆகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் ஆங்கில மொழியில் ஏதாவது எழுதணும்னு முயற்சி பண்ணிருக்கீங்க, இல்லைனா தமிழ் மொழியில் நல்ல தேர்ந்த கட்டுரைகள் எழுதணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னாலாம் ஒரு முறை இவரோட நூலை படித்து பாருங்கள். மனித மூளையால் ஒரே சமயத்தில் ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் நினைவில் வச்சு அதை மட்டும்தான் கிரகிச்சு பொருள் கொள்ள முடியும். அதனால ஒரே சமயத்தில் 7-8 விஷயங்களை போட்டுக்கிட்டு 7-8 செயல்களை எல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா மனித மூளை தானே நம்மளோட உடல் இயக்கத்தை பார்த்துக்குது, மற்ற எல்லாம் பார்த்துக்குது இல்லையா. அந்த கான்ஷியஸ் தாட், நம்ம சிந்தனையிலிருந்து உதிக்கிற அந்த செயல்களுக்கு அது கொஞ்சம் கொள்ளளவு தான் கொடுத்துருக்கும். அந்த கொள்ளளவில் ஒரு சில விஷயங்களால் மட்டும்தான் மனித மூளையால் ஒரே சமயத்தில் ப்ராசஸ் பண்ணி கிரகிச்சிக்க முடியும். உதாரணத்துக்கு 2+2 என்னன்னு கேட்டால் நம்ம சட்டுன்னு சொல்லிடுவோம் 4ன்னு. அதே 28 36 பேருக்குன்னா என்ன வரும்னு கேட்டால் நமக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் இல்லையா. இல்லைனா நம்ம காகிதத்தில் போட்டு பார்க்கணும். மனித மூளையானது இப்படி தான் இயங்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட எழுத்தை அதுக்கு தகுந்த மாதிரி வடிவமைக்கணும். எப்படி கணினி ஒரு பைட்டில் ஒரு சில தகவல்களை மட்டும் சேமித்து வச்சுக்குதோ, மனித மூளையும் அப்படி தான் சேமித்து வச்சுக்கும். சில சமயங்களில் சிவப்பு அப்படின்னா அது ஒரு நிறம் தான், இந்த நிறம் தான் சிவப்பு அப்படிங்கிற அளவுக்கு தான் நமக்கு தெரியும். இதே பெர்னோலிஸ் தியரம், ஒரு பித்தாகரஸ் தியரம்னா ஒரு பெரிய கணக்கு கோட்பாடு, ஒரு பெரிய அறிவியல் கோட்பாட்டே அந்த வார்த்தைகளை நம்ம அடக்கியிருப்போம். அந்த வார்த்தையை கேட்டணும் நமக்கே தெரியாமல் நம்ம மூளை அந்த அறிவியல் கோட்பாட்டையே எடுத்துகிட்டு வரும். இப்படித்தான் கண்டெய்ன்டு மெமரி அப்படிங்கிறது வேலை செய்யுது. அதாவது மூளைங்கிறது ஒன்னொன்னையும் குட்டி குட்டி கம்பார்ட்மெண்ட்டாக டபாவாக பிரித்து வச்சுருக்கோம். நம்ம எழுத்துங்கிறது அந்த அளவில் இருந்து அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தால் நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எழுதும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு வாக்கியமும் ஒவ்வொரு பத்தியும் ஒவ்வொரு பக்கமும் அதன் பொருளை தெளிவாக உணர்த்துற மாதிரி நம்ம எழுதணும். ஒரு வாக்கியத்தோட பொருள் அந்த வாக்கியத்தில் நிறைவாக முற்று பெற்றிருக்கணும். ஒரு வாக்கியத்தில் பாதி பொருளை நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது குதிச்சு வேற ஏதாவது கதை சொல்லிட்டு அப்புறம் 3வது வாக்கியத்தில் முதல் வாக்கியத்தோட தொடர்பு கொண்ட ஒரு பொருளை கொண்டு நம்ம கொடுத்தோம்னா வாசகர்களால்
இத்தனை விஷயத்தையும் மனசில் வச்சு பொருளை உள்வாங்கிக்க முடியாது. அவங்க திரும்ப 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 2-3 தடவை படிக்க வேண்டியது இருக்கும். அதே அப்படியெல்லாம் இல்லாமல் தெளிந்த நீரோடை போல் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து முதல் வரியில் ஒரு பொருளை சொல்ல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதை கூடுமான வரையில் சொல்லி முடிச்சுட்டு அடுத்த வரியில் அந்த பொருளை முழுமையடைய வச்சிங்கன்னா வாசகர்களுக்கு நல்லா போய் சேரும். அதே மாதிரி தான் ஒரு 10 பேராகிராஃப் அப்படிங்கும்போது அது ஒரு பொருள் கொண்டதாக இருக்கணும். அது முழுமையான பொருள் கொண்டதாக இருக்கணும். அடுத்த அத்தியாயங்கிறது ஒரு முழுமையான பொருள் கொண்டதாக இருக்கணும். ஒரு நூல்ங்கிறது முழுமையான பொருள் கொண்டதாக இருக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு கோர்வை இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை எப்படி நான் உதாரணத்தோட உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறளை நம்ம எடுத்துக்கலாம். திருக்குறள் இந்த மாதிரி அமைஞ்சது தான். அந்த ஜாப்பனீஸ் பென்டோ பாக்ஸ் அப்படிம்பாங்க. ஒரு டப்பாக்குள்ள டப்பா வைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு முறை. திருக்குறள் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு முறை கொண்டது தான். ஒரு குறள் எடுத்துக்கலாமே, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த குறளில் கற்க கசடர அப்படிங்கிறது ஒரு பொருள் நமக்கு தந்துடுது. கற்க கசடர பிழை இல்லாமல் எதையும் மிச்சம் வைக்காமல் கற்றுக்கணும். கற்பவை கற்றபின் அப்படி கற்றுக்கிட்டதுக்கு பின்னாடி நிற்க அதற்கு தக அதைப்படி செயல்படணும் அப்படிங்கிறது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது 2 அசை சேரும்போது தெளிவான 2 சீர் சேரும்போது தெளிவான ஒரு பொருள் கிடைக்குது. கற்க கசடர் அப்படின்னு 2 சீர் சேரும்போது ஒரு பொருள் கிடைக்குது. அடுத்து அந்த திருக்குறளையே எடுத்துக்கோங்களேன். அந்த 7 சீர் சேரும்போது அது ஒரு நிறைந்த பொருள் தருது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த அதிகாரம் மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டா அந்த அதிகாரத்தில் 10 குறள்களும் கிட்டத்தட்ட தோராயமாக ஒரே பொருள் கொண்ட ஒரு ஒத்த கருத்துள்ள குறள்களாக இருக்கும். செய் நன்றி அறிதல் அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்க 10 குறளும் நன்றி உணர்வை பற்றி பேசுகிற குறளாக இருக்கும். அன்புடைமை அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதில் வர்ற 10 குறள்களும் அன்பு தொடர்பான குறள்களாக இருக்கும். அடுத்த லெவலில் எடுத்து பார்த்தீங்கன்னா இயலாக பிரிச்சிருப்பாங்க. கலவியல் கற்பியல் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இயலில் வர்றது மொத்தமுமே அந்த என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு மெட்டா அப்படிம்பாங்க. மேலேருந்து பார்த்தா ஓரளவுக்கு ஒத்த பொருள் கொண்ட அதிகாரங்களோட தொகுப்பாக இருக்கும். அதற்கு அடுத்து பாருங்களேன், பாலாக பிரிச்சிருப்பாங்க. இன்பத்து பாலில் தான் கலவியல் கற்பியல், அதாவது இல்லறம் தொடர்பான எல்லா குறள்களும் வரக்கூடியது அங்கே இருக்கும். அந்த திருக்குறளில் எந்த அதிகாரம் அப்படின்னு சொன்னாவே அந்த அதிகாரத்தில் என்னென்ன குறள்கள் இருக்கும், என்னென்ன குறள் இருக்கும்னு நமக்கு தெரியலனாலுமே என்ன மாதிரியான குறள் இருக்கும், செய் நன்றி அறிதல்ங்கிற அதிகாரத்தில் என்ன மாதிரியான குறள் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு அந்த அதிகாரத்தோட பெயரை கேட்டோன்னே நமக்கு தெரிஞ்சிருது இல்லையா. இந்த அதிகாரத்தில் நன்றி தொடர்பான குறள்கள் தான் இருக்கும் அப்படின்னு. அதே போல தான் அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்தோட தலைப்பு கேட்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருது இல்லையா. அதுக்கப்புறம் அறத்துப்பால் அப்படின்னு கேட்கும்போது அது அறம் தொடர்பான இயல்கள் கொண்டது, அதிகாரங்கள் கொண்ட ஒரு பால் அப்படிங்கிறது நமக்கு புலப்பட்டுருது இல்லையா. அதுக்கப்புறம் இது அத்தனையும் சேர்ந்து திருக்குறளில் மொத்தமாக இருக்கு. திருக்குறள் இவ்வளவு காலம் தாண்டியும் நிலைச்சு நிற்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த மாதிரியான அமைப்பு முறைன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது வாசகர்களுக்கு படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்குது, படித்து பொருள் கொண்டு அந்த பொருளை அவங்க மூளையில் வச்சுக்கிறதுக்கு எளிமையாக இருக்குது, அதை திரும்ப திரும்ப மீள் வாசிப்பு செய்கிறதுக்கு எல்லாம் எளிமையாக இருக்கிறது தான் இவ்வளவு ஆண்டுகள் கடந்தும் திருக்குறள் நிலைச்சிருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அது நன்னெறி நூல், உலக பொதுமறை, எளிய மொழியில் எழுதுனது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டியுமே கூட வாசகர்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்தை தெளிவாக கொண்டு போய் சேர்த்தது தான் இவ்வளவு காலம் தாண்டி அது நிலைச்சிருக்கிறதுக்கான முக்கிய காரணம். நாம் எழுதும்போதும் திருக்குறள் மாதிரி தான் எழுதணும். அதுக்காக எல்லாத்தையும் நான் குறள் பாதை எழுதுங்க, 2 அடி எழுதுங்கிற அர்த்தத்தில் சொல்ல, நாம் எழுதுகிற ஒரு நூலானது இந்த மாதிரியான பொருள் கொண்டதாக இருக்கணும், தெளிவான பொருள் கொண்டதாக இருக்கணும், வாக்கியங்கள் நிறைவடைஞ்சிருக்கணும், வாக்கியங்கள் நிறைவான பொருள் தந்திருக்கணும், அத்தியாயங்கள் நிறைவான பொருள் தந்திருக்கணும். ஒரு அத்தியாயத்தில் முதல் அத்தியாயத்தில் ஒரு கருத்தை சொல்லிட்டு அதை விட்டுட்டு அதோட தொடர்ச்சி கொண்டு 3ஆவது அத்தியாயத்தில் வச்சுட்டு வாசகர்களை குழப்பினோம்னா வாசகர்கள் திரும்ப திரும்ப படிக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க, வெறுத்துருவாங்க. அப்போ நாம் எழுதும்போது திருக்குறளை மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எழுதணும். இது திருக்குறள் இந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் நான் சொல்லலாம். நம்ம மூளையானது இப்படித்தான் செயல்படும் அப்படிங்கிற உளவியல் ஆராய்ச்சிகளோட அடிப்படையில் ஸ்டீஃபன் பிங்கர் இந்த நூலில் சொல்லியிருக்காரு. அதோட அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து இந்த நூலில் அவர் சொல்கிற கருத்துக்கள் எதை ஒட்டுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிற அந்த தலைப்பை ஒட்டுனது. அதாவது உங்களுக்கு ஒரு துறையில் ஒரு விஷயத்தில் அதீத அறிவு இருக்குது, உங்களுக்கு நிறைய தெரியுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயத்தை பற்றி அதை தெரியாதவங்களுக்கு எப்படி கடத்துறதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதை தெரியாதவங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களுக்கு போய் தெளிவாக சேராது. அதுலேயும் குறிப்பாக ஸ்டீஃபன் பிங்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உரையாடல் அப்படின்னு வரும்போது, அதாவது நேருக்கு நேர் உட்காந்து உரையாடுறதோ இல்லை தொலைபேசியில் உரையாடுறதோ அந்த மாதிரியான உரையாடல்கள் அப்படின்னு வரும்போது எதிர்த்த மாதிரி இருக்கவங்களுக்கு புரியலைன்னா அதை உணர்ந்துக்கிட்டு நம்ம சொல்கிறத மாற்றி சொல்லலாம், கொஞ்சம் தெளிவாக விளக்கம் சொல்லலாம். இல்லை அவங்க மூஞ்சி சுழிச்சாங்கன்னா போர் அடிக்குது போல் அப்படின்னு கொஞ்சம் சுருக்கமாக சொல்லலாம். ஆனால் எழுத்துன்னு வரும்போது யார் நம்ம நூலை படிக்க போகிறான்னு நமக்கு தெரியாது.
அப்போது அவங்களுக்கு எவ்வளவு புரியும் புரியாதுன்னு நமக்கு தெரியாது, எந்த இடத்துல அலுப்பு தட்டும் எந்த இடத்துல புரியாமல் போகும்லாம் நமக்கு தெரியாது. அப்படிங்கும்போது இந்த நாலேஜ் ஆஃப் கர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிட்டு எழுதணும் அப்படின்றாரு. உதாரணத்துக்கு ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட நூல்கள் எடுத்துக்கோங்களேன். அவர் அந்த நூலில் ஒரு முன்னோடி ஆராய்ச்சியாளர். ஆனால் அவரோட நூலை படிச்சிங்கன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு காரணம் கர்ஸ் ஆஃப் நாலேஜ் தான். அவருக்கு நிறையா அந்த துறையில் தெரிஞ்சிருக்கு. படிக்கிற ஒரு வாசகருக்கு இப்படி சொன்னால் புரியாதுங்கிறதே அவருக்கு தெரியாத அளவுக்கு அவருக்கு நிறையா தெரியும் அந்த துறையில். அவரோட நூல்கள் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சில இடத்துல நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை ரொம்ப விளக்கியிருப்பார். ஒரு சில இடத்துல நமக்கு தெரியாத விஷயத்த டக்குன்னு தாண்டி போயிருப்பார். படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே நீல் டிகிரஸ் டைசனோட நூல்கள், ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் தொடர்பான நூல்கள்லாம் இருக்குது. அந்த நூல்கள்லாம் எடுத்து படித்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப புரிகிற மாதிரி இருக்கும். அந்த துறை சார்ந்து எந்த அறிவு இல்லாதவங்களுக்குமே கூட அவரோட நூலை படிக்கும்போது புரியும். நூலை முடிக்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இத்தனைக்கும் டைசன் ஒன்றும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அளவுக்கு பெரிய ஆராய்ச்சியாளர் கிடையாது. வித்தியாசம் என்னென்னா அந்த கர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறத டைசன் உணர்ந்திருக்கிறாரு. அவர் தன்னோட வாழ்க்கையை பெரும்பாலும் அறிவியலை அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் பயன்படுத்திட்டு இருக்காரு. ஆராய்ச்சிகளுக்கு பயன்படுத்துறதுல ஏற்கனவே செய்யப்பட்ட ஆராய்ச்சிகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நூல்கள் எழுதுறதுலையும் பேசுறதுலையும் தான் அவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிறதுனால அவருக்கு இந்த எழுத்துத்துறையில் அதிக அனுபவம் இருக்கிறதுனால அவரோட நூல்கள் படிக்கிறதுக்கு சிறப்பாக இருக்குது. அப்போ நானும் எழுதும்போது இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் எழுதணும். இது கட்டுரை நூல்களுக்கு மட்டும் கிடையாது, கதைகளுக்குமே கூட பொருந்தும். ஏன்னா நம்மளோட கதாமாந்தர்களை பற்றி கதையை பற்றி நமக்கு ஏற்கனவே நிறைய தெரியும், ஆழமாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் வாசிக்கிறவங்களுக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. உங்கள் கதாமாந்தர் ஏன் இப்படி செயல்படுறாங்க, எதுக்கு இப்படி செயல்படுறாங்கலாம் அவங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது. அதை மனசில் வச்சுக்கிட்டு அதை உணர்ந்துக்கிட்டு தான் நம்மளோட கதையை நாம் எழுதணும். அப்படி எழுதப்பட்ட நூல்கள் தான் ரொம்ப நாள் நினைச்சிருக்கும். அடுத்து அவர் சொல்கிற முக்கியமான கருத்து என்னென்னா, ஒரு நூலோட கருத்து உங்களுக்கு என்ன வரிசையில் தோணுச்சு, எந்த மாதிரியான கோர்வையில் தோணுச்சோ அதே போல் நூலில் எழுதாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நூலில் உட்காந்து எழுதி உங்கள் சிந்தனையை அங்கே உட்காந்து வளப்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க, அங்கே உட்காந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பிரெயின் ஸ்டார்மிங், உங்கள் மூளையில் தோன்றின கருத்து அசை போடுறது, அது அத்தனையுமே நீங்கள் உங்களோட நூலுக்கு வெளியே வச்சுக்கணும். அதையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை நீங்கள் நூலில் கொண்டு வந்து வைக்கணும். அதை விட்டுட்டு உங்களுக்கு ஒரு கருத்து தோணுது, நீங்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒன்று படிச்சிருப்பீங்க, அங்கேருந்து ஒரு எண்ணம் அப்படியே தோன்றி அப்படியே விரிஞ்சு எங்கேயோ போயிடும். ஆனால் வாசகருக்கு அப்படியே சொன்னீங்கன்னா அவங்க உங்களோட வாழ்க்கை அனுபவத்துலேருந்து வரல, உங்கள் துறையிலேருந்து அவங்க வரல. அப்படிங்கும்போது அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே புரியாது. ஆனால் வேற ஒரு இடத்துலேருந்து வாசகருக்கு புரிகிற இன்னொரு இடத்துலேருந்து நீங்கள் கதையை ஆரம்பிச்சிங்க, நூலை ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு அந்த நூல் புரியும், படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். இதை எப்பவுமே நம்ம மனசில் வச்சுக்கணும். இதை தான் ஸ்டீஃபன் கிங் அவரோட நூல் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் முதல் வரைவு எழுதும்போது அதை நமக்காக எழுதணும், அதாவது எழுத்தாளருக்காக எழுதிக்கணும். செகண்ட் டிராஃப்டை திருத்தி அமைக்கும்போது அதை வாசகர்களுக்காக திருத்தி அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எழுதும்போது முதல்ல நமக்கு எப்படி தோணுதோ, கதையோ நூலோ எப்படி தோணுதோ அதை அப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை வாசகர்களோட பார்வையிலிருந்து பார்த்து 2வது முறை திருத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஸ்டீஃபன் பிங்கர் சொல்ற அறிவுரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எளிமையான சொற்களை பயன்படுத்தி நூல்களை எழுதுங்க. சும்மா எனக்கு 4 சொல்லு தெரியும், ஏகப்பட்ட ஆங்கில வார்த்தைகள் தெரியும், இல்லை தமிழ் வார்த்தைகள் எங்கேயோ இருந்து அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்ச வார்த்தைகள்லாம் தெரியும், இல்லை சமஸ்கிருதம் கலந்த தமிழ் வார்த்தையை போட்டு எழுதுனா எல்லாரும் என்ன மேதாவின்னு நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டியெல்லாம் மக்களுக்கு புரியாத புழக்கத்தில் இல்லாத வார்த்தைகளை போட்டு எழுதாதீங்க. சில சமயங்களில் புது வார்த்தைகளை நம்ம அறிமுகப்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா அந்த அந்த சொல் இப்போ தான் புதுசாக வந்திருக்கு, ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு புதுசாக வந்திருக்கு, அந்த சொல் நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும், அது வேறு. ஆனால் ஏற்கனவே இருக்கிற சொற்களுக்கு இங்கே ஏற்கனவே புழக்கத்தில் இருக்கிற சொற்களை விட்டு போட்டு தெரியாத ஒரு சொல்லை தூக்கிட்டு ஒரு அப்படிலாம் எழுதாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய தமிழ் எழுத்தாளர்கள் இதை பண்ணுவாங்க. என்ன உணர்வு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, பிரஞை அப்படிம்பாங்க. அது ஏன் உணர்வுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை பெரும்பாலும் எழுத்தாளர்கள் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களோட மேதாவித்தனத்தை அவங்க காமிச்சுக்கணும் அப்படின்னு பண்ணுறாங்க. உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எளிமையான சொற்களில் எளிமையான மொழி நடையில் ஆழமான கருத்துக்களை சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி எழுதப்பட்ட நூல்களை படிக்கும்போது நமக்கு தெரியாது, இதன் பின்னாடி இவ்வளவு உழைப்பு இருக்குது, அதுக்கு இவ்வளவு கற்றல் தேவைப்பட்டிருக்கு, இவ்வளவு எழுத்து பயிற்சி தேவைப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் எளிமையாக ஒரு நூலை எளிமையான சொற்கள் எழுதுறதுங்கிறதுக்கு அதிக உழைப்பு தேவைப்படும். அதே மக்களுக்கு புரியாத சொற்களை போட்டு புரியாத மொழியில் எழுதுறதுக்கு அவ்வளோ உழைப்பு தேவைப்படாது, அதுக்கு அவ்வளோ அறிவு தேவைப்படாததுனால எளிமையான சொற்களில் எழுதுங்க அப்படின்றாரு. அடுத்து அவர் சொல்றது, தேவையில்லாமல் ரொம்ப ரொம்ப
காம்ப்ளிகேட்டடான ரொம்ப ரொம்ப குழப்பக்கூடிய நீண்ட வாக்கியங்களை எழுதாதீங்க, நேரடியான வாக்கியங்களை எழுதுங்க, பட்டுன்னு சொல்ல வந்ததை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இது தமிழ் எழுத்தாளர்களுக்கு ரொம்ப பொருந்தும். ஒரு நூல் படித்தேன், அந்த நூலில் தொடர்வண்டி மாதிரி போயிட்டே இருக்கு, எங்கே வாக்கியம் தொடங்குது எங்கே முடியுதுன்னே தெரியல. அப்படியெல்லாம் எழுதாதீங்க, படிக்கிறவனுக்கு வெறுத்து போயிடும், எவனும் படிக்க மாட்டான். அதனால அப்புறம் உட்காந்துட்டு என் நூலை யாருமே படிக்க மாட்டான், என் நூலை யாருமே படிக்க மாட்டான்னு ஒப்பாரி வச்சு என்ன பண்ணுறது? அப்படிலாம் எழுதாதீங்க. அப்படி எழுதுனீங்கன்னா யாராலையும் படிக்க முடியாது, யாருக்கும் படிக்க பிடிக்காது அப்படிங்கிறது தான் அறிவியல் ஆராய்ச்சியோட முடிவு. தயவு செஞ்சு அப்படி எழுதாதீங்க. அடுத்து அவர் சொல்கிற அறிவுரை ஆங்கில மொழிக்கு தான் ரொம்ப பொருந்தி வரும்னாலும் தமிழ்லேயும் இந்த பிழையை நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் வேர்ப்ஸ், அதாவது வினை சொற்களை நீங்கள் வந்து அட்ஜெக்டிவாவோ நவுனாவோ மாற்றாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஒரு உதாரணம் சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் மின்மடல் அனுப்பிச்சிருந்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஐ வாண்ட் டு ஹாவ் அ கான்வர்சேஷன் வித் யூ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது கொஞ்சம் எந்த அடிப்படையில் வரும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ஆங்கிலம் தெரியும் அப்படின்னு அவங்க காமிச்சிக்கிறதுக்காகவே இந்த மாதிரியான ஒரு குழப்பி அடித்த வாக்கியங்களை பயன்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சுது. அதை படிச்சுட்டு எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்டீஃபன் பிங்கரோட நூலை நான் படித்து முடிச்சிருந்தேன்னா படிச்சுன்னு சிரிப்பு வந்துச்சு. இந்த உதாரணம் சரியா அதுக்கு பொருந்தும்னு எனக்கு தோணுச்சு. அப்படி சொல்ல தேவையில்லை. ஐ வாண்ட் டு ஹாவ் அ கான்வர்சேஷன் வித் யூன்னு சொல்ல தேவையில்லை. ஐ வாண்ட் டு டாக் டு யூன்னு சொல்லலாம். ஐ வாண்ட் டு கான்வர்ஸ் வித் யூன்னு சொல்லலாம். அதைத்தான் ஸ்டீஃபன் பிங்கர் சொல்கிறாரு. கான்வர்ஸ் வித் யூன்னு சொல்லக்கூடிய இடங்களில் போயிட்டு கான்வர்சேஷன், ஐ வாண்ட் டு ஹாவ் அ கான்வர்சேஷன் வித் யூ, இதுக்கு தேவையில்லாமல் அந்த மாதிரி குழப்பணும். பல நேரங்களில் மக்கள் இந்த மாதிரி குழப்பறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி எழுதுனா கொஞ்சம் தன்னடக்கமாக இருக்கும்னு நினச்சிக்கிறாங்க. தன்னடக்கத்தோட வெளிப்பாடு கிடையாது அப்படின்னு ஒரு தெளிவாக சொல்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி சுற்றி சுற்றி சொன்னால் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நம்ம எழுதுனதுல ஏதாவது ஒன்று சிக்கலாச்சு, கான்ட்ரவர்சி ஆச்சு, ஏதாவது ஒரு ஏழ்ரை வந்துச்சுன்னா நழுவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி குழப்பி நீட்டி முழக்கி எழுதுறது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படி எழுதாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நேரடியாக வினைச்சொற்களாகவே எழுதுங்க. நான் இதைத்தான் சொல்ல வந்தேன், நான் உங்களோடு பேச வேண்டும் அப்படி சொல்லிட்டு போங்க. அதை விட்டுட்டு நான் உங்களோடு உரையாடல் நிகழ்த்த வேண்டும் அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. நான் உங்களோடு உரையாட வேண்டும்னு சொன்னாலே பொருள் தெளிவாக அந்த பொருள் கொடுத்துருது. எப்பவுமே இந்த மாதிரி தெளிவாக பேசுகிறவங்களோட நூல்கள் படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஏன் ரிச்சர்ட் டாக்கின்ஸோட நூல்கள்லாம் 30 வருஷம் கடனும் செல்ஃபிஷ் ஜீன்லாம் இன்னும் கொண்டாடப்பட்டு இருக்குன்னா இந்த மாதிரி எழுதப்பட்டதுனால தான். அந்த மாதிரி எழுதுங்கன்னு தான் அவர் சொல்கிறாரு. நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தினால ஏழ்ரை வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நீட்டி முழக்கி எழுதாதீங்க. நான் சொல்ல வருவது என்னவென்றால், நான் இதை நம்பவில்லை என்றாலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால், நான் பல காலங்கள் படித்து கொண்டிருந்து தெளிந்து கண்டுபிடித்து இருந்தாலும் பயத்தோடு எழுதுவது என்னவென்றால், இந்த மாதிரி டிஸ்க்ளைமர்லாம் போட்டு எழுதாதீங்க. நேரடியாக என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லிட்டு போங்க. அதனால் ஏதாவது ஒரு பாதிப்பு வருதுன்னா அதை எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி தான் எழுதணும். அப்படி எழுதுனாதான் படிக்கிறவங்க நம்பி படிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அவர் சொல்கிற முக்கியமான கருத்து என்னென்னா, நம்ம ஐம்புலன்களுக்கு எட்டாத ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது கூட ஐம்புலன்களால் உணரக்கூடிய சொற்களை கொண்டு பேசுங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது அப்ஸ்ட்ராக்ட் டாபிக்ஸ் பற்றி பேசும்போது கூட நம்மளோட ஐம்புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, வாய், இந்த மாதிரியான புலன்களால் தொடு உணர்வு, இந்த மாதிரியான புலன்களால் உணரக்கூடிய சொற்களை கொண்டு பேசுங்க. அப்படி பேசுனீங்கன்னா தான் படிக்கிறவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம பிக் பேங் தியரி அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அப்போது அதை பற்றி சொல்லும்போது அந்த இடத்துல இவ்வளவு காற்றழுத்தம் இருந்துச்சு, இவ்வளவு ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு எண்கள் சொன்னாங்கன்னா நமக்கு ஒன்றும் புரியாது. அதே நம்ம குக்கர் அளவுக்கு இருந்துச்சு, நம்ம குக்கருக்குள்ளே இருக்கிற அரிசி எப்படி வெந்துச்சோ அதே மாதிரி அணுக்கள் வந்து கொந்தளிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு கொஞ்சம் புரியும் இல்லையா. அந்த மாதிரி எழுதுங்க, அந்த மாதிரி உண்மைகள், அந்த மாதிரி சொற்களை பயன்படுத்தி எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது ரொம்ப முக்கியமான அறிவுரையாக நான் பார்க்குறேன். ஏன்னா திரும்பவும் தமிழ் எழுத்தாளர்கள் நிறைய பேர் ஐம்புலன்களுக்கு எட்டக்கூடிய விஷயங்களை விளக்கும் போது கூட புரியாத சொற்கள் கொண்டு புரியாத மாதிரி ஏதோ
உள்ளொளி தரிசனம் கொண்டவங்களால மட்டும்தான் அதையெல்லாம் புரிஞ்சுக்க முடியுங்கிற மாதிரி எழுதுவாங்க. அந்த மாதிரி எழுதாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து அறிவியல் கருத்துக்களுக்கு மட்டும் இல்லை, ஆன்மீகத்துக்கும் பொருந்தும். நீங்கள் ஆன்மீகம் பேசுகிறீங்க, ஃபிலாசபி தத்துவம்லாம் பேசுகிறீங்க அப்படின்னாலும் அது ஐம்புலன்களை தாண்டின விஷயமா இருந்தாலும் அது ஐம்புலன்களால் உணரக்கூடிய சொற்களை கொண்டு பேசுனீங்கன்னா மட்டும்தான் வாசகர்களுக்கு நீங்கள் சொல்கிறது போய் சேரும். சில சமயங்களில் எழுத்தாளர்களுக்கே தாங்கள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரியாது. அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கலந்து கட்டிடுவாங்க. அப்போ தானே இவனுக்கு புரிஞ்சுது ஆனால் ஒழுங்காக எழுதலையா, இல்லை இவனுக்கு புரியவே இல்லை, நம்மளை ஏமாத்துறானே வாசகர்களுக்கு புரியாது. அந்த குழப்பத்திலேயே படிச்சுட்டு இவன் அறிவாளியா இல்லை நம்மளை அறிவாளி மாதிரி ஏமாத்துறானே புரியாமல் அப்படியே வாசகர்கள் குழப்பத்திலே ஓட்டிடுவாங்க இல்லையா, அந்த எண்ணத்தில் எழுதுவாங்க. அந்த மாதிரி எழுதுறவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நாம் எழுதும்போது தெளிவாக அந்த மாதிரி இல்லாமல் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்து அவர் சொல்கிற முக்கியமான கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வாசகர்களை உங்களுக்கு சமமானவர்களாக நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். இது ஒரு முக்கியமான உளவியல் கருத்து. நம்ம அதை உள்வாங்கிக்கணும். ஏன்னா நம்மளோட வாசகர்களுக்கு நமக்கு தெரிஞ்ச சொற்கள் தெரியாமல் இருக்கலாம், நமக்கு தெரிஞ்ச துறை சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால தான் அவங்க நம்மளோட நூலை படிக்கிறாங்க இல்லையா. அதுக்காக வேண்டி அவங்களுக்கு நம்மளோட அறிவு கம்மிங்கிறது கிடையாது. நமக்கு இந்த நூலில் இந்த துறையிலும் நிறைய தெரிஞ்சிருக்கும், அவ்வளோதான். அவங்களுக்கு தெரியல, அவ்வளோதான். அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் படிக்கிறாங்க. அதனால நம்மளோட வாசகர்களை நாம் அறிவாளிகளா, நமக்கு சமமானவர்களா, நமக்கு சமமான அறிவு கொண்டவர்களா நம்ம பார்க்கணும். we should treat them as equals. அப்படி எழுதப்பட்ட நூல்கள் மட்டும்தான் வாசகர்களால் அன்போடு அணுகப்படும். அப்படி எழுதப்பட்ட நூல்கள் தான் வாசகர்கள் நல்லா படிப்பாங்க, விரும்பி படிப்பாங்க. அதை விட்டுட்டு நான் மேதாவி, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம ஒரு நூலை எழுதணும் அப்படின்னா அவங்க படிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்காது. இதுக்கு ஒரு முக்கிய உதாரணம் நான் எதாவது சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜே.கே. ரவுலிங்கோட ஹாரி பாட்டர் நூல் தொடர் தான் சொல்லுவேன். ரவுலிங்கோட காணொலிகள் இருக்கும், எடுத்து பாருங்க. என்னன்னா அவங்க ஹாரி பாட்டர் எழுத ஆரம்பிச்சப்போ ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு குழந்தைகள் நூல் அப்படின்னு முடிப்பட்டு குழந்தைகளுக்கு எழுதுற மாதிரியே ஒரு 6 மாதம் எழுதியிருக்காங்க. அதை படித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா குழந்தைகளே இன்னைக்கு நம்ம என்ன கருத்து சொல்ல போகிறோம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி மேலேருந்து ஒரு நன்னெறி கருத்து மாதிரி அந்த கதை போயிருக்கு. அது அவங்களுக்கு பிடிக்கல. என்ன பண்ணிட்டாங்க, அதோட நிறுத்திட்டு ஹாரி பாட்டரை எப்படி மறுபடியும் மாற்றி எழுத ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தா, தான் படிக்கணும்னு நினைக்கிற நூலாக அதை மாற்றி எழுத ஆரம்பித்தாங்க. தனக்கு பிடிக்கிற நூலாக தான் வாசிக்கணும்னா அந்த நூல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த பார்வையிலேருந்து அவங்க மாற்றி எழுதியிருக்காங்க. அது அப்படி எழுதி முடிச்சுட்டு கடைசியாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சொற்களை வந்து குழந்தைங்களுக்கு புரிகிற அந்த வயசு அந்த சின்ன குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி மாற்றிட்டாங்க. பெரிய பெரிய சொற்கள், கடினமான சொற்கள் இருந்தால் அதெல்லாம் தூக்கிட்டு ரொம்ப எளிமையான சொற்களை அந்த இடத்துல போட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி தனக்கு பிடித்தமான நூல்கள், தான் படிக்கணும்னு நினைக்கிற ஒரு நூலைத்தான் ஜே.கே. ரோலிங் ஹாரி பாட்டரில் எழுதியிருக்காங்க. அதனால தான் அது இத்தனை வருஷம் கழிச்சும், கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சும் எல்லாராலையும் வாசிக்கப்படுது, உலகம் முழுக்க போற்றப்படுது, மில்லியன் பில்லியன் நகல்கள் விற்று தீர்த்திருக்கு. காரணம் அவங்களோட வாசகர்களை தனக்கு இணையானவங்களா பார்த்தது தான், வேற எதுவுமே கிடையாது. இத்தனைக்கும் அவங்க குழந்தைகளுக்கான நூல் எழுதுறாங்க. அவங்க ஒரு வளர்ந்த குழந்தை, அப்பவே அவங்களுக்கு ஹாரி பாட்டர் எழுத ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கு. அப்படி குழந்தை உள்ள ஒரு அம்மா, அந்த வயசுல இருக்கிறவங்க குழந்தைகளுக்கு எழுதும்போது கூட அந்த குழந்தைகளும் தனக்கு சமமானவர்களா, அந்த குழந்தைங்க ரசிக்கணும்னா நான் ரசிக்கணும் அந்த நூல், அப்போதான் அந்த குழந்தைங்க ரசிப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்துலேருந்து எழுதியிருக்காங்க. அதனாலதான் அந்த நூல் வெற்றி பெற்றிருக்கு. நாம் நூல் எழுதும்போது நம்ம வாசகர்கள் நமக்கு சமமானவர்கள், நமக்கு ஒத்த அறிவுடையவர்கள். நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த அவங்களுக்கும், நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அவங்களுக்கும் பிடிக்காது, நாங்கள் படிக்கிற கழுப்புற நூல் அவங்களுக்கும் பிடிக்காது இல்லையா. அப்படிங்கிறதெல்லாம் மனசில் வச்சுட்டு எழுதணும்னா நம்ம நூல் கண்டிப்பாக காலம் கடந்து நிற்கும். அடுத்து அவர் சொல்கிற முக்கியமான கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நூலில் தேவையில்லாமல் பழமொழிகள் போகிற போக்கில் அந்த சேயிங் கோட்ஸ் அதெல்லாம் போட்டு எழுதாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த பழமொழிக்கு வாசகர்களுக்கு ஏற்கனவே ஒரு கருத்து மனசில் பதிஞ்சிருக்கும், அவங்க மூளையில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல சேகரிக்கப்பட்டிருக்கும். அதைத்தான் அவங்க எடுத்துகிட்டு வருவாங்களே இல்லையா, நீங்கள் என்ன கருத்து சொல்ல வரீங்க அப்படிங்கிறத அவங்க யோசிக்க மாட்டாங்க. கடலில் கரைச்ச பெருங்காயம் மாட்டோம் அப்படின்னு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உடனே அவங்களுக்கு கடலில் கரைச்ச பெருங்காயம் மாட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பொருள் அவங்க மூளையில் சேகரிக்கப்பட்டிருக்கும். அவங்களுக்கு அதுக்கு தொடர்பான ஏதாவது ஒரு கதை, வாழ்க்கை நிகழ்வு, ஏதாவது தொடர்புடைய விஷயங்கள்லாம் அவங்க மூளையில் சேகரிக்கப்பட்டிருக்கும். அவங்க அதை தான் தூக்கிட்டு வந்து உங்கள் நூலில் பொருத்தி பார்ப்பாங்களே ஒழிய, நீங்கள் அதுக்கப்புறம் என்ன சொல்ல வரீங்க, அதன் மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத அவங்க விட்டுருவாங்க. அதனால தேவையில்லாமல் இந்த மாதிரியான பழமொழிகள், போகிற போக்கில் இடியம்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தாதீங்க. அது வந்து உங்களோட நூலை கொஞ்சம் மழுங்கு அடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அவர் சொல்கிற கருத்து என்னன்னா, அழகான சொற்களை பயன்படுத்துறதுக்கு நம்ம தயங்க வேண்டியதில்லை.
சில நேரங்களில் அழகான சொற்களை நம்ம பயன்படுத்திட்டு போகலாம் அப்படின்றாரு. உதாரணத்துக்கு கதைத்தல், உரையாடல், இதெல்லாமே ஒத்த பொருள் கொண்ட சொற்கள் தான்னாலும் சில இடங்களில் கதைத்தல் அப்படின்னு எழுதுனா அது ஒரு அழகியல் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் பொழிந்தனர், ஸோ என்ன சொல்கிறது, அப்படியே கவிதையை பொழிஞ்சு தள்ளிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த பொழிதல் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு அழகியல் உணர்வு இருக்கு இல்லையா. எல்லா இடத்துலையும் பொழிதல்னு எழுதுனா அது நல்லா இருக்காது. ஆனால் ஒரு கவிதையை பொழிஞ்சாரு அப்படிங்கும்போது அது ஒரு அழகியல் உணர்வு கொண்டதாக இருக்குல்ல. இந்த மாதிரி தேவையான இடத்துல தேவையான அளவில் நம்ம அழகியல் சொற்களையும் அழகியல் அந்த 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 என்ன சொல்கிறது, அந்த சொல்லோட உச்சரிப்பும் அழகு தரக்கூடியது, பொருந்தி வரக்கூடியதாக இருக்கும் பட்சத்தில் நாம் அந்த மாதிரியான சொற்கள் தேடி பயன்படுத்தினா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நூலை பற்றி நான் இந்த காணொலியில் சொல்லியிருக்கிறது எல்லாமே இந்த நூலை நான் புரிஞ்சுக்கிட்டதை வச்சு, என்னோட வாழ்க்கையிலேருந்து இல்லை நான் படித்ததுலேருந்து எடுத்துக்கிட்ட உதாரணங்களை வச்சு தானே ஒழிய நூலில் அவர் சொன்ன விஷயங்களை நேரடியாக நான் காணொலியில் சொல்லலை. அதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நூலை வாங்கி கண்டிப்பாக படிக்கணும். இந்த நூலுக்கான இணைப்பை நான் கீழே கொடுக்குறேன். அந்த இணைப்பை பயன்படுத்தி நீங்கள் இந்த நூல் வாங்கினீங்கன்னா எனக்கு அமேசான் அவங்களோட விளம்பரத்துக்காக ஒதுக்கி வச்சிருக்க அந்த தொகையிலேருந்து கொஞ்சம் காசு தருவாங்க. உங்களுக்கு எந்த அதிக கட்டணமும் இருக்காது. என்னோட இணைப்பை பயன்படுத்தி நீங்கள் வாங்கினாலும் என்ன விலைக்கு வாங்குவீங்களோ அதே விலைக்கு தான் வாங்குவீங்க. அதனால் என்னோட இணைப்பை பயன்படுத்தி வாங்கினீங்கன்னா எனக்கு கொஞ்சம் காசு வந்து சேரும். என்னோட காணொலிக்கு ஏதாவது விதத்தில் நீங்கள் ஆதரவு தரணும், என்னோட ஓடைக்கு ஆதரவு தரணும், எனக்கு ஆதரவு தரணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இணைப்பை பயன்படுத்தி அமேசானில் பொருள் வாங்கும்போது வாங்குங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பரோட பகிர்ந்துக்கோங்க. அவரோட கருத்துக்களை கூட பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் வேறு நாள் இன்னொரு காணொலி நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.